எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழியில நம்மளுடைய கோவில் திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில் அப்படி எடுத்துக்கணும். 4வது நூறுல 10வது பதிகத்துல 10வது பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. உருவதாவது தேவும் எவ்வுலகங்களும் மற்றும் தன்பால் மறுவில் மூர்த்தியோடொத்து இத்தனையும் நின்ற வண்ணம் நிற்கவே செருவில் சென்னல் கரும்பொடோங்கு திருக்குறுகூர் அதனுள் பிரியமான் உருவாகிய நீள்குட கூத்தனுக்கு ஆட்செய்வதே. இப்பாட்டு உருவதாவது தேவும். உருவதாவதுன்னா அதான் இயல்பானது, அதுதான் அது சாத்தியமானதுன்னு அர்த்தம், சரியானது அப்படின்னு. அதை கடைசியில் போட்டுப்போம். உருவதாவதுன்றது கடைசியில், இதெல்லாம் முடிஞ்ச உடனே இதுதான் சரியானதுன்னு முடியும். அதை முதல்ல போட்டார் இந்த இடத்துல பாட்டில். இந்த உருவதாவதுன்றது நம்ம கடைசியில் வச்சுப்போம். உருவதாவது எத்தேவும் எல்லா தேவர்களும் எவ்வுலகங்களும் தேவர்களில் வசிக்கின்ற உலகங்கள் எல்லா உலகங்களும் சேர்த்து மற்றும் தன்பால்னா மற்றும் அனைத்து ஜீவாத்மாக்களையும் வச்சுங்க. மற்றும் தன்பால் மீதி விட்டு போகாத எல்லாத்தையும் சேர்த்து மற்றும் தன்பால் மறுவில் மூர்த்தியோடொத்து. மறுவில்னா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். மூர்த்தின்றது உருவம், திருமேனி, உங்களுக்கு தெரியும். மூர்த்தின்றது திருமேனி. மறுவில் மூர்த்தியோடு ஒத்துன்னா அந்த மேனியை போல அப்படின்னு அர்த்தம். மறுவில் மூர்த்தியோடொத்து அடுத்த என்ன இருக்கு? இத்தனையும் மேற்கூறிய எல்லாமே தேவர்களுடைய உலகங்கள் எல்லாவற்றையும் தன்பால் கொண்டுள்ள குற்றமில்லாத உருவத்தில் திருமேனியில் ஒத்த அந்த மேனியை போல இது மாதிரி உருவங்களை உடைய இத்தனையும் நின்ற வண்ணம் நிற்கவே. நின்றன்னா உடையன்னு அர்த்தம். நின்றது அது மாதிரி தன்மையை உடையவன் அர்த்தம். நின்ற வண்ணம் நிற்கவேன்னா அவன் சொல்லும் வழியில் நிற்கவே. இத்தனை தகுதிகளை உடைய அவன் சொல்லும் வழியில் நிற்கவே, நின்ற வண்ணம் நிற்கவே. செருவில் சென்னோடு. இதில் பார்த்தீங்கன்னா செருவில்ன்றது வயல், ஞாபகம் வச்சுக்க. செருவில் சென்னல்ன்றது செருவில்னா செழுமையான வயல்னு அர்த்தம். வில்லுன்றது வயல், செருவில்ன்றது செழுமையான வயல்னு அர்த்தம். செழுமையான வயல், அதில் சென்னல் சிகப்பு நெல், உஸ்தியான நெல். சிகப்பு நெல்ன்றது உஸ்தியான நெல். கரும்போடோங்கு. கரும்பு பயிரிடும்போது பார்த்தீங்கன்னா கரும்பு ஒரு 4-5 வருஷம் வளர்ந்து நிழலாக அந்த ஆகிற வரைக்கும், பெருசாகிற வரைக்கும் கூட நெல்லை விளைப்பாங்க. நெல்லுக்கு நடுவில் போடுவாங்க கரும்பை ஒரு 4-5 வருஷத்துக்கு. 3 வருஷம்னு வச்சுங்களேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் கரும்பு இப்போல்லாம் மருந்து வச்சு ஹைப்ரிட் சீக்கிரம் வந்துடுது போல் இருக்கு. அப்போல்லாம் ஒரு 4 வருஷம் வரைக்கும் கரும்பு இடுப்பளவு தான் வளரும். அது வரைக்கும் நெல்லை கூட பயிர் பண்ணுவாங்க. அதை சொல்கிறாருங்க. கரும்போடோங்கு செழுமையான வளர்ந்த நெல்லோடு கரும்பும் சேர்ந்து வளர்ந்துருக்குது. கரும்போடோங்கு திருக்குறுகூர் அதனுள். திருக்குறுகூர்ல ஆழ்வார் திருநகரிக்கு உள்ளே புரியமான் உருவாகிய, அது பார்த்துங்க. அதான் செருவில் குறியமான், அதை பார்த்துங்க. குறியமான்றது குறியன்றது அவருக்கு உடம்பு, சின்ன உடம்பை உருவம் எடுத்து குறியமான்ன்றது மாணவன். குறிய சிறிய மாணவனாக உருவெடுத்துன்னு அர்த்தம் அந்த இடத்துல. மான்றது மாணவன், பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆகாத பையனுக்கு பேர் மான்னு பேர். குறியன்னா சிறிய மாணவனாக, குழந்தையாக உருவெடுத்து. நீள்னா மிக நீண்ட பெரிய உருவத்தை எடுத்தார் இல்லையா பெருமாள். முதல்ல என்ன பண்றாரு? வாமனாவதாரத்தில் தானே போறார். சின்ன பையனா மாணவனா தானே போய் மகாபலிகிட்ட யாசகம் கேட்கிறார், முன்னாடி பண்ணு. அவர் யாதவம் கொடுத்த உடனே பெரிய உருவத்தை காட்டுறாரு இல்லையா, அதுதான் புரிய மான் உருவாகிய. புரிய சிறிய மாணவனா போய் பெரிய உருவமாக விஸ்வரூபம் எடுத்து உருவாகிய நீள்குட கூத்தனுக்கு. நீள்னா மிக நீண்ட பெரிய உருவத்தை எடுக்கிற இல்லையா, அதுதான் நீள் குடக்கூத்தன். குடக்கூத்தன்றது குடமாடு கூத்தன் பேரு பெருமாளுக்கு.
குடமாடும் கூத்துன்றது வந்து பெருமாளோட பெரிய நடனத்தை குறிக்கிறது. குடமாடு கூத்துன்னு கூத்துல வந்து நிறைய வகைகள் இருக்கு. கூத்துல வந்து நிறைய வகைகள் இருக்கு. கூத்து வகைகள் ஒரு 18-20 வகை இருக்கு. கூத்துல வந்து கரக கூத்து, தெருக்கூத்து, பாவை கூத்து, அது மாதிரி அது நிறைய இருக்கு கூத்து. அந்த கூத்துலயே வந்து இது வந்து குடக்கூத்துன்னு ஒன்று இருக்கு. அந்த கூத்துகள்லயே குடக்கூத்துன்னு ஒன்று இருக்கு. குறவை கூத்துன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? குறவை வைக்கிறதுன்னு பண்ணுவாங்க பாருங்க. அது கரக கூத்து தான், கரகம் எடுத்து ஆடுறாங்களே அது. அந்த கரக கூத்துக்குள்ளேயே உட்பிரிவு நிறைய இருக்கு. கூத்துல வந்து நிறைய இருக்கு. கூத்துல வந்து நிலைக்கூத்து, உட்கூத்துன்னு ஒன்று இருக்கு, நிலைக்கூத்துன்னு ஒன்று இருக்கு, புறக்கூத்து, அகக்கூத்து, புறக்கூத்துன்னு பேரு. அகக்கூத்துன்றது என்ன தெரியுமா? அகக்கூத்துன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அகக்கூத்து தான் நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் செய்யறது. ஒரே நேரத்தில் பல காரியங்களை செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? லேடிஸ் வீட்டுக்குள்ள இந்த இடத்துல அடுப்பு வைப்பாங்க. அடுப்பில் அந்த விசில் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக்சியில் இதை அரைச்சிடுவாங்க. மிக்சியில் இதை ஏதாவது பொருள் போட்டு ஆன் பண்ணி விட்டு அதை அரையறதுக்குள்ளே கிரைண்டரில் ஒன்று போடுவாங்க. கிரைண்டரில் போட்டு மறுபடியும் மிக்சிக்கு வருவாங்க. மறுபடியும் மிக்சி கிரைண்டிங் மிக்சியில் அரையிறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அடுப்புக்கு போவாங்க. அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க. அது மாதிரி பல வேலைகளை ஒரே நேரத்தில் அஷ்டாவதானி அப்படின்னு அது மாதிரி பண்ணுவாங்க பாருங்க. அதுதான் அகக்கூத்து. இது முக்கியமான விஷயம். அகக்கூத்துன்றது என்னன்னா, எல்லாரும் வீட்டுக்குள்ள ஆடுற கூத்துனுவா. வீட்டுக்குள்ள ஆடுறது கூத்து இல்லை. வீட்டுக்குள்ள இந்த லேடிஸ் பண்றாலே இந்த பணியே ஒரு கூத்து தான் அவங்களுக்கு. அதைத்தான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன், அகக்கூத்துன்னு. புறக்கூத்தல் தான் மீதியெல்லாம் வரும். அகக்கூத்துன்றது வீட்டுக்குள்ளேயே. முதல்ல இந்த கூத்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அவங்கவுங்க ஒரு 10 பேர் சேர்ந்து சாயந்தரம், அந்த காலத்துலாம் வழக்கு கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது, பத்தி தான், மெழுகுவத்தி தான். 5 மணி 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இருட்டி போச்சுன்னா அதுக்கப்புறம் வேலை ஒன்றும் கிடையாது. அது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு வீட்டுக்கு முத்தத்தில் சேர்ந்துருவாங்க. வாசல்ல நல்ல நிலா ஒளியில உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா சுற்றி. அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை அந்த ஆட்டம் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, இது மாதிரி அவங்கவுங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை ஆனந்தமாக இருந்தாங்க பாருங்க. அப்போ போதை எல்லாமும் உண்டு. அந்த குடிக்கிறது அதெல்லாம் குடிச்சிட்டு ஆடுவாங்க. அந்த ஆட்டங்கள்ல தான் கூத்தா மாறிச்சு பிற்காலத்தில் கூத்தா மாறிச்சு. தெருக்கூத்துன்றது வந்து தெருவில் நகர்ந்துட்டே போறது தான், ஆடிண்டே போயிட்டு இருப்பா பாருங்க, அதுதான் தெருக்கூத்து. நிலைக்கூத்துன்னு ஒன்று இருக்கு, அதுதான் நிலையா இருந்து ஆடுறது. அதுதான் தெருக்கூத்துல கட்டைக்கூத்துன்னுவா. கட்டைக்கூத்துன்றது அங்கேயே உட்காந்து அப்படியே ஆடுறது. அந்த இடத்த ஒரே இடத்துல நிலையா எடுத்துட்டு அந்த இடத்த வச்சுட்டு அந்த இடத்துல ஆடுறது, மக்கள் அங்கே வர வைக்கிறது. தெருக்கூத்து அப்படி கிடையாது. தெருக்கூத்துன்றது அதை சொல்லக்கூடாது. தெருக்கூத்துன்றது நீங்க போயிட்டே இருக்கும், உங்க வீட்டு வாசலுக்கு தெருவில் கூத்து ஆடிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் தெருக்கூத்து. இப்பயும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? பல கரகங்கள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆடிட்டே போவாங்க. இன்னைக்கு அந்த டெத்தில் வந்து முன்னாடி ஆடிட்டு போறாங்க பாருங்க. அதெல்லாம் அந்த கூத்து தான். அந்த கூத்து இப்போ அது டிசைன்லாம் மாறி போச்சு. முற்காலத்தில் அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த கூத்தெல்லாம். அது மாதிரி கூத்துல எத்தனையோ விதம் இருக்கு. கூத்துல ஒரு 20-25 வகை இருக்கு. அதெல்லாம் நம்ம பொய்க்கால் குதிரை அதெல்லாம் கூத்துல தான் வரும். பொம்மலாட்டம் அதெல்லாம் கூத்து வகைகளில் வர்றது தான். அது மாதிரி நீள் குடக்கூத்துன்னு ஒன்று. குடக்கூத்துன்றது என்னன்னா, தலைக்கு மேலே குடத்தை வச்சுட்டு குடம் 7 குடம் மேலே அடிக்கின்றுவா. 1 குடம் 2 குடம் 3 குடம் அவளோட சக்தியை பொறுத்திருக்கு. கிருஷ்ணன் வந்து 7 குடம் மேலே அடிக்கிட்டு ஆடினாராம். குடக்கூத்துல வந்து கிருஷ்ணன் கில்லாடி ஆளு. கிருஷ்ணனுக்கு குடக்கூத்து பிடிச்ச ஒன்று. அது மாதிரி குடக்கூத்து, அதனால்தான் குடமாடும் கூத்துன்னே பேர் பெருமாளுக்கு. இதில் திருநெல்வேலி ஆழ்வார் திருநகரி எங்கே இது குடமாடு கூத்தன் வந்து தொலைவில்லி மங்கலமா எங்கேயோ ஒரு இடத்துல அரவிந்தலோச்சன் குடமாடு கூத்தன் வரும். அந்த குடமாடு கூத்தன் வந்து பெருமாள் வந்து குடமாடு கூத்தனா இருக்கிறது அங்கே. அதுதான், அதனால்தான் அந்த பேர். அந்த கூத்து வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது கூத்து. அந்த குடக்கூத்து ரொம்ப பிடிச்சது. குடங்கள் எடுத்து இறவிட்டு கூத்தாட வல்லவும் கோவே, மடங்கொள் மதிமுகத்தாரை தாரை மால் கொள்ளவன் மைந்தா, இடந்திட்டு இறங்கினே இறப்பிடவாய் உண்கின்றாய், குழந்தை கிடந்த கோவே குறுக்கத்தி பூச்சி விட்டவார. இது வந்து பெரியார் பாடினதுதான். பூச்சூட்டல் பதியத்தில் வருவது. அதான் குடங்கள் எடுத்து இறவிட்டு கூத்தாட வல்லவும் கோவே. குடங்களை எடுத்து அந்த 7 குடம் மேலே வச்சுருப்பான். அந்த 7 குடத்தையும் அப்படியே மொத்தமாக தூக்கி மேலே போடுவாராம். மேலே போட்டு டான்ஸ் ஆடிட்டு அது கிட்ட வரும்போது அதை பிடிச்சி தலையில் வச்சுட்டு வரோம். 7 குடமும் ஒன்று மேலே ஒன்று இருக்கும், அசையாது. அந்த மாதிரி அந்த அவ்வளவு ஒரு சாமர்த்தியம் இருந்தது அந்த காலத்தில். அந்த காலத்தில் சாதாரண மனுஷங்களே அந்த கூத்து ஆடுறதுன்றது உண்டு. அதை கிருஷ்ணனுக்கு அந்த கூத்து ரொம்ப பிடிக்கும். 1 குடத்தை வச்சுன்னு ஆடுறதே கஷ்டம், 7 குடத்தை மேலே வச்சுன்னு ஆடி இருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அதுதான் இங்கே புரியமான உருவாகிய நீள்குட கூத்தனுக்கு ஆட்சி செய்வது, அவனுக்கு வந்து அடிமை செய்வது.
அதுதான் உருவதாவது. இப்போ முதல்ல இந்த உருவதாவதை கொண்டு இந்த இடத்துல போட்டுக்கோ. உருவதாவதுன்றது அதுதான் சரியானது, ஆட்செய்வதே சரியானது, நீர்குட கூத்தனுக்கு ஆட்செய்வதே உருவதானது, உருவதாவது அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம அது மாதிரி போட்டுக்கணும். அதுதான் பெருமாளுக்கு செய்யறதே உகந்தது அப்படின்ட்டு சொல்றாருங்க. இந்த கூத்து பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஒரு தினம் கூத்து நிறைய இருக்கு, சொல்றேன் அப்புறம் சொல்றேன். கூத்து கூத்தோட விதங்களும் கூத்து நிறைய கூத்தெல்லாம் இருக்கு. எங்க ஊர்ல ஏகப்பட்ட கூத்து இருக்கு. பொம்மலாட்டம்லாம் கூத்துல வரும். நான் சொல்றேன், அதெல்லாம் பின்னாடி சொல்றேன். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டு சந்திப்போம். தேங்க்யூ. குடமாடு கூத்துன்றது அருமையாக விண்ணகரம்னு திருநாங்கூர் திவ்ய தேசத்துல ஒண்ணு. ஆமா, திருநாங்கூர் திவ்ய தேசத்துல ஒரு இது குடமாடு கூத்துன்னு பேரு. அரிமேய விண்ணகரம் இந்த ஊரோட பேரு. திருநாங்கூர்ல இருக்கு. திருநாங்கூர் திவ்ய தேசத்துல அது ஒண்ணு. 11 திவ்ய தேசம் அங்க இருக்கு. திருநாங்கூரை சுத்தி, சீர்காழியை சுத்தி இருக்க ஒரு திவ்ய தேசத்தில் திருநாங்கூர்ல இருக்கிறது தான் குடமாடு கூத்தன். உதங்க முனிவருக்கு உதங்க முனிவர் தவம் பண்ண இடம், உதங்க முனிவர் காட்சி கொடுத்த இடம். அதை பத்தி பின்னாடி பேசலாம். தேங்க்யூ. குடமாடு கூத்துன்றது இங்க அங்க இல்ல, இதுல இங்கதான் சீர்காழி பக்கத்துல இந்த 11 திவ்ய தேசத்துல ஒண்ணு. தேங்க்யூ. நாங்கூர் இது பேர் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.